ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாகர் சீரிஸில் டெம்ப்ளேட்டாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிளாகர் சீரிஸோட 2வது வீடியோ. வாங்க போகலாம். நம்ம ஏற்கனவே பிளாகர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாகரோட டெம்ப்ளேட்டை நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்ச பிளாகர் அக்கௌண்ட்டில் நம்ம எந்த டிசைனிங்குமே பண்ணாதனால அது டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை நமக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளேட்லாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணுன்னே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிசைனிங்க்கும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. கீழே வியூ ஆல் பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க எவ்வளவோ பிளாகரோட டெம்ப்ளேட்ஸ் வந்து ஷோ ஆகுது. இது வந்து முழுக்க ஃப்ரீனால் நீங்கள் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ, எந்த விதமான ரோல் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக Q10 அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை இது மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரிவ்யூ பை டவுன்லோட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். க்ரீன் கலரில் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். அதனால் நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. போனோடனே உங்களுக்கு அந்த ஃபைல் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட நேம் போட்டு ஜிப் ஃபைலில் ஓப்பன் ஆகிருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே கீழே ஓப்பன் பின்ஸ் டு டாட்லாம் வரும். நீங்கள் அதில் போய் எக்ஸ்டார்ட் ஆல் அப்படின்னு 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து விட்டு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எக்ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த லொக்கேஷனை ஓகே பண்ணிட்டு கீழே எக்ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்லாம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொடுத்து முடித்தோடனே அது பக்கத்துலேயே இன்னொரு ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டர் காமிக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒரு பார்த்தீங்கன்னா Q10 ஃப்ரீ வெர்ஷன் 1.0 அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதுவும் இது மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும்போது அது நோட் பேடில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெர்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நோட் பேடில் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு HTML வியூவில் அது ஓப்பன் ஆகும். இந்த HTML நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+A கொடுத்தீங்கன்னா மேலேருந்து கீழே வச்சும் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்கள் பிளாகரோட அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு கீழே தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் ஏரியா மார்க்கில் கொடுத்தீங்கன்னா கீழே எடிட் HTML அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே நம்ம பிளாகர் தீமோட HTML பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கோடிங் பண்ண HTML இருக்கும். நீங்கள் அதையும் Ctrl+A கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம இதில் நம்ம காப்பி பண்ணி வச்ச HTML பேஸ்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் Ctrl+A கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணும்போது அது ஒரு பெரிய HTML இருக்கனால அது கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். அது ப்ராசஸ் ஆகிற வெயிட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆனோடனே கீழே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும். வந்தோடனே நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்டேட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு கீழே வியூ பிளாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே லோடிங் ஆகிட்டு இப்போ பாருங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகிரும்.
நம்ம எந்த இதுவுமே நம்ம இன்னும் ஆக்சஸ் பண்ணல. நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதனால டிஃபால்ட்டா அவங்க டெம்ப்ளேட் எப்படி இருக்குமோ, அது மாரி தான் ஷோ ஆகும். இந்த வீடியோல நம்ம டெம்ப்ளேட் எப்படி அப்ளை பண்றது மட்டும் தான் பார்க்க போறோம். மீதியெல்லாம் நம்ம பேரு, நேமு இதெல்லாம் பேஜஸ்லாம் எப்படி மாத்துறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.